வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேசப் போறேன் அப்படின்னா, நீலாம்பரி அவங்கள பத்தி தான் பேசப் போறேன். அவங்கள பத்தினா பர்சனல் விஷயங்கள் கிடையாது. அ படையப்பா படத்துல வர்ற நீலாம்பரி கேரக்டர் அவங்கள பத்தி தான் பேசப் போறேன். அதாவது என்ன அப்படின்னா, எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, நீலாம்பரி ரொம்ப தவறான ஒரு பெண். தப்பு பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அது இல்லாம நம்ம நீலாம்பரி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எல்லாத்தையும் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அ வீடியோ பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அததான் பண்ணியிருக்கேன். அதாவது என்ன அப்படின்னா, எல்லாரும் நம்ம படையப்பா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்குறோம். அவங்க லவ்வர் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்குறோம். அவங்களுடைய அப்பா, அம்மா, ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்துலாம் பார்க்குறோம். நீலாம்பரியுடைய அப்பா, அண்ணன் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் நம்ம பார்க்குறோம். நீலாம்பரி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா என்ன அப்படின்னு பார்த்தா, நீலாம்பரி சின்ன வயசுல இருந்தே பெரிய ஒரு பணக்காரியா பொறந்து வளர்றாங்க. பணக்காரங்களா பொறந்து வளரும்போது யாரோட தெய்வம் எனக்கு தேவையில்ல அப்படிங்கிற மைண்ட் செட்ல வளரக்கூடிய ஒரு பெண். அவங்க எங்க போய் என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நாட்டுக்கு போய் அந்தந்த படிப்பெல்லாம் படிச்சுட்டு வர்றாங்க. சோ அவங்களுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதாவது நம்ம நாட்டுல இருக்கவங்கலாம் நம்ம மதிச்சு நடக்கணும் அப்படிங்கிற மாரி மைண்ட் செட்லாம் கிடையாது. நான் என்கிட்ட நெறைய பணம் இருக்கு. எங்க அப்பா கிட்ட நெறைய பணம் இருக்கு. என்ன பயங்கர ரிச்சா வளர்த்துருக்காரு. நான் என்ன வேணா செலவு பண்ணுவேன். எந்த நாட்டுக்கு போனா எந்த நாட்டுக்கு வேணா போய் என்ன வேணா படிச்சுட்டு வருவேன். நான் போற நாடுகள்லயும் எனக்கு என்னென்ன வசதிகள் வேணுமோ அது எல்லாத்தையும் எங்க அப்பா செஞ்சு குடுப்பாங்க. அந்த அளவுக்கு எனக்கு பணம் இருக்கு. அப்படிங்கிறப்போ கூடவே திமிரும் சேர்ந்து தான் இருக்கும். யாரையும் மதிக்க மாட்டாங்க. நீங்க பெரிய பெரிய வீடுகள்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய வேலைக்காரங்கள எல்லாருமே பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. நீங்க பெரியவங்க வயசுல பெரியவங்க, வயசுல சின்னவங்க அப்படின்னு கிடையாது. ஒரு பணக்காரங்க வீட்டுக்கு போனீங்கன்னா, அங்க இருக்கிற வேலைக்காரங்கள, அங்க இருக்கிற பெரியவங்களும், தாத்தா, பாட்டியும் அவங்கள பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அப்பா, அம்மாவும் அவங்கள பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. குழந்தைங்களுமே அவங்க பணக்காரங்க வீட்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களுமே, அங்க வேலை பார்க்கக்கூடிய வேலைக்காரங்கள பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. சோ இது நெறைய வீடுகள்ல இருக்கு. 1, 2 வீடுகள்ல எக்செப்ஷனல் கேஸஸ் இருக்கலாம். அத தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பணக்கார வீடுகள்ல இருக்கக்கூடிய பழக்கங்கள் அப்படிங்கிறது அதுதான். அதாவது இவங்க சொல்ற வேலைய அவங்க செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் அவங்களுக்கு இருக்கும். அவங்க செஞ்சாங்கன்னா அவங்க நல்லா பாத்துக்கிறாங்களா அது வேற விஷயம். நீ எனக்கு வேலைக்காரியா இரு. உன்னுடைய கல்யாணத்த நான் எடுத்து பெருசா நடத்துவேன். அது அது என்னுடைய பணக்காரத்தனம். அதுவே நான் ஆசைப்பட்டவன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் அந்த மாதிரிலாம் நினைக்க முடியாது. அப்படிங்கிற மாரி மைண்ட் செட்லாம் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கதான் செய்யும். இது ஒரு நார்மலான ஒரு விஷயம். இது நீலாம்பரிய நம்ம வில்லியா பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. இத தாண்டி இன்னொரு விஷயம் யோசிக்கிறோம். நீலாம்பரியுடைய காதல் எப்படிப்பட்ட காதல் அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? நீலாம்பரியுடைய அண்ணன் அவங்க சின்ன வயசுல இருந்தே படையப்பாவுடைய தங்கச்சிய தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு பேசி வச்சிருப்பாங்க. சோ அவங்களுக்குள்ளேயும் ஒரு லவ் அப்படிங்கிறது இருந்திருக்கும் தானே. அந்த தங்கச்சிக்கும் லவ் இருந்திருக்கும், இவருக்கும் லவ் இருந்திருக்கும் தானே. பேசியிருக்கலாம், பழகியிருக்கலாம், அதெல்லாமே கூட இருந்துக்கலாம். எல்லாம் ஒரே ஊர்ல தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் கூட தன்னுடைய பதவிக்காகவும், பணத்துக்காகவும் அவங்க வேற ஒரு பெண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்குறாங்க. அந்த பெண்ணுமே கூட தன்னுடைய அக்காவுக்கு நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளை. இப்ப பணம் இல்லாத காரணத்தினால நம்மள கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது, அங்க பெரியவங்கள எதிர்த்து பேச முடியாம, சரி ஓகே நம்மளுக்கு நிச்சயிக்கப்பட்ட வாழ்க்கை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு காதல் அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். இன்னொரு சைடு நம்ம படையப்பா அவர்களுடைய காதல பார்க்கிறோம். அவங்க ஒரு பெண்ண பார்க்குறாங்க. அந்த பெண்ண அந்த படையப்பாக்கு பிடிச்சிருக்கு. சோ அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. அவங்க அம்மாவும் பையனோட மனச புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இது நார்மலான ஒரு விஷயம். இது நெறைய பேருக்கு லைஃப்ல நடக்கும். நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். படையப்பா மட்டும் தனக்கு பிடிச்ச மாரி ஒரு பொண்ண பார்க்கும்போது, அந்த பொண்ணு மேல ஆசைப்படுறாரு. அவங்களே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறாரு. அது நியாயம் அப்டின்னா, நீலாம்பரியும் தனக்கு பிடிச்ச மாரி ஒரு ஆண பார்க்குறாங்க. அந்த ஆணையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறாங்க. அது எப்படி வில்லத்தனமாகும்? எப்படி வில்லத்தனம் ஆச்சு அப்டின்னா, ஆ அவங்களுடைய லவ் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கு. ஆனா, ஆ அத தாண்டி இன்னொருத்தரோட லவ்வ ஸ்பாயில் பண்ணிட்டு, அந்த இடத்துக்கு நம்ம போய் இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க இல்லையா? சோ அங்க தான் வில்லத்தனம் அப்படிங்கிறது எட்டி பாக்குது. என்னதான் இருந்தாலும் படையப்பா எனக்கு தான் கிடைக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு நெனப்பு வருது இல்லையா? சோ அப்படி வரும்போது, அந்த இடத்துல ஒரு வில்லத்தனம் அப்படிங்கிறது வருது. வேலைக்காரிய கொலை பண்ணிட்டாவது படையப்பா நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அந்த அளவுக்கு படையப்பா மேல லவ் நீலாம்பரிக்கு வேற ஒண்ணும் இல்ல. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நான் கல்யாணம் பண்ணா படையப்பாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இல்லன்னா வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி லைஃப் லாங்கா சிங்கிளா இருந்திருக்காங்க அவங்க. அப்ப அவங்களுடைய லவ் எவ்வளவு பெரிய லவ்வா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இத யாருமே யோசிக்கலல்ல. சரி ஓகே. அவங்க நெறைய வில்லத்தனம் பண்ணாங்க தான். கடைசியில ஜெயிக்கல. படையப்பா கிட்ட தோத்து போயிட்டாங்க. இருந்தாலும் அ அந்த ஒரு லவ் நான் படையப்பாவ விரும்பிட்டேன்.
படையப்பாவை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா அந்த இடத்துக்கு வேற யாரும் வர்றதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. படையப்பாவை நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னா வேற யாரையுமே நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு நின்னாங்க இல்லையா? அதுதான் நீலாம்பரி. இதுக்கு மேல இன்னொரு விஷயம் சொல்லணும். அதாவது அரசர்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸாக்ட்லி இந்த நீலாம்பரியோட மைண்ட் செட் தான் அரசர்களுடைய மைண்ட் செட்டா இருக்கும். இதுல வந்து ஒரு இடத்துல வந்து என்னன்னா, படையப்பாவுக்கு கல்யாணம் ஆயிரும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அண்ணன் நீலாம்பரியுடைய அண்ணன் வந்து நீலாம்பரி கிட்ட பேசுவாரு. பேசும்போது என்ன அப்படின்னா, நீ இவ்வளவு வந்து படையப்பனை விரும்புற அப்படின்னு தெரிஞ்சிருந்தா எப்படியாச்சும் அவனை உன்னை நான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேனே. இப்ப கூட ஒண்ணும் இல்ல. அவளுடைய வைஃப் இருக்காங்களா, வேலைக்காரங்க இங்க இருந்து போனாங்க இல்லையா, அவங்கள வந்து நான் வந்து தீர்த்து கட்டிட்டு, வசுந்தரா வந்து தீர்த்து கட்டிட்டு அவங்கள கொண்டு வந்து படையப்பாவை திருப்பி உனக்கு நான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது நிலாம்பரி ஒரு டைலாக் சொல்லுவாங்க. என் வேலைக்காரி இருந்த இடத்துல நான் போய் இருப்பேன்னு நீ எப்படி நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு படையப்பாவை பிடிக்கும் தான், படையப்பா மேல எனக்கு லவ் இருக்குதான், அவனை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா என் வேலைக்காரி கல்யாணம் பண்ணிட்டா. சோ அவ கல்யாணம் பண்ணி அவ போய் இருந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். ஏன்னா நான் நீலாம்பரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டைலாக் இருக்குல்ல, அதுதான் நீலாம்பரி. என்னதான் வந்துட்டு ஏதோ ஒரு டைலாக் சொல்லுவாங்க. மாடு இளைச்சாலும் கொம்பு இளைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஊர்ல. அந்த மாதிரி தான் நீலாம்பரி. என்னதான் வந்துட்டு நான் வந்து எவ்வளவு சூழ்ச்சி பண்ணி வேணா அந்த படையப்பாவை நான் கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனா வேலைக்காரி இருந்த இடத்துல நான் போய் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா பாருங்க. அதுதான் நீலாம்பரி. அதே லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல வந்துட்டு நீ கொடுத்த உயிர் பிச்சையில வாழ்றதுக்கு நான் ஒன்னும் வேலைக்காரி வசுந்தரா கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சுட்டுக்கிட்டு செத்து போறாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து வர்றது வந்து ரொம்ப ரேர். ரொம்ப உயிரை விட அந்த திமிரு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பயங்கர ஒரு என்ன சொல்றது, பயங்கரமான ஒரு டாப் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இந்த மாதிரி கேரக்டர்ல இருக்கிறவங்க ஒரு அரசராவோ அரசாட்சிக்கு வந்தாலோ வந்துட்டு அந்த நாடு கண்டிப்பா வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னா எந்த விஷயத்துக்குமே அவங்க விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. இது நடக்கணும், இதுதான்டா நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அவங்க நியாயமா இருந்தாலும் இதுதான் நியாயம், இதுதான் நடக்கணும், இதை விட்டு வந்து எந்த இதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அரசாட்சியில் இருப்பவர்கள் ஒருவரும் நீலாம்பரி மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நாடே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து எனக்கு தோணுச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தட் நீலாம்பரியோட லவ் அப்படிங்கிறது வந்து நல்ல லவ் தான். அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஒரு சின்ன சின்ன வில்லி வில்லி வந்து அப்பப்ப எட்டி பார்த்துட்டு போனாங்க. சோ அதுதான் வந்து கொஞ்சம் அவங்க பேரை கெடுத்துடுச்சு. மத்தபடிக்கு நீலாம்பரி லவ் மாதிரி எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. மணந்தால் மகாதேவி இல்லையல் மரணதேவி அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் இருந்தது இல்ல ஆதி காலத்துல. சோ அத வந்து உண்மையா வாழ்ந்து காமிச்ச ஒரு கேரக்டர் தான் இந்த நீலாம்பரி கேரக்டர் அப்படிங்கிறது. சோ எனக்கு வந்து பர்சனலா நீலாம்பரி கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. தலைவருக்கு ஈடு கொடுத்து நடிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் ரொம்பவே சூப்பர்வா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய அவங்க கண்ணுதான் இதுல வந்து நல்லா பேசிச்சு. இந்த படத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரம்யா கிருஷ்ணன் அவர்களுக்கு அவ்வளவு மார்க்கெட் வந்து ரொம்ப நாள் நிறைய படங்கள் நடிச்சிருப்பாங்க. அது வந்து வெளியில வராம போயிருக்கும், அந்த சீன்ஸ் வெளியில வராம போயிருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சந்திச்சிருக்காங்க. பட் இந்த நிலாம்பரி அப்படிங்கிற கேரக்டருக்கு அப்புறமே அவங்க லைஃப் அப்படியே அல்லாக்கத்துக்கு மல்லாக்கு போடுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு பரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்களோட டேலண்ட் எல்லாம் வெளியில கொண்டு வந்த ஒரு படம். இப்ப ரீரிலீஸ் ஆகி நம்ம எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு படம் படையப்பா. தலைவருமே வந்து அதுல வந்து செம்மையா இருப்பாரு. அது வர ஒரு ஒரு டயலாக், ஒரு ஒரு சீன்ஸ், ஒரு ஒரு சாங்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கும். நீலாம்பரியுடைய காதலை பத்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ போட்டேன். நீங்க நீலாம்பரி பத்தியும் நீலாம்பரியுடைய காதலை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிடுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை பாய்.